ஹலோ எவ்ரிவன். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது இப்ப ஸ்ரீலங்காவுல மிகப்பெரிய நேத்து ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கு. இந்த கைது யாரை கைது பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் பிரதமரை இப்ப கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஜாமீன் இல்லாத அளவுக்கு அங்க பிடிவாரண்ட் அவங்கள பிடிச்சு ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணினாரு, என்ன குற்றத்துக்காண்டி அவரை இப்ப ஜெயில போட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவர் என்னத்துக்கு அவரை தமிழர்களுக்கு என்னென்ன ஆஹ் அதாவது மறைமுகமாக என்னென்ன துன்பங்கள் பண்ணாரு, எதனால ஒரு இயக்கத்தையே அழிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் தான் அப்படிங்கிறாங்க. வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதாவது அது இவருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஜெயில்ல போறதுக்கான காரணமா இருந்தாலும் மிக முக்கியமான காரணங்கள் இன்னும் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பர்டிகுலரா என்ன காரணங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அவர் பாத்தீங்கன்னா அவங்க அமெரிக்கா போயிட்டு வரும்போது அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னாக்கா லண்டன்ல ஒரு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வாங்க போயிருக்காங்க. அந்த பட்டமளிப்பு விழாவை இவர் மிஸ்யூஸ் பண்ணி அங்க லண்டன் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. அதாவது அங்க உள்ள கவர்மெண்ட் பணத்திலேயே போயிட்டு போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்ப மெயின் மோட்டிவா இருக்கு. இதனாலதான் அவர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்ப சொல்லப்படுறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் இதுக்கு முன்னாடி இருந்த ராஜபக்சேங்கிறவங்க, அதாவது இலங்கையை சூறையாடி அங்க உள்ள மக்களை எல்லாரையும் கொடுமைப்படுத்தி, அதாவது பர்டிகுலரா தமிழின மக்களை கொன்று குவித்த ஒரு ராஜபக்சே இருந்து அவர் அங்கிருந்து தப்பித்து ஓடினார். அதாவது விமானம் மூலம் தப்பித்து ஓடி மறுபடியும் இப்போ உள்ளறைக்கு வந்திருக்காரு. வந்திருந்தாலும் ஆனா அவர் இப்போ வரையும் யாரும் கைது பண்ணல. கைது பண்ணாம அவங்க குடும்பம், ராஜபக்சே, அவர் மயன், அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க இப்பவும் நல்லா தான் இருக்கிறாங்க. யாரும் பிடிக்கல. அப்படி இருக்கும்போது ஏன் ரணில மட்டும் இப்ப பிடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதுல மிக முக்கியமான பொலிட்டிக்கல் மூவும் இருக்கு. அது இல்லாம யுஎஸோட சதியும் இருக்கு அப்படிங்கிறாங்க. பர்டிகுலரா ரீசெண்டா சர்ச்சில் ஒரு குண்டு வெடிப்பு ஏற்பட்டது. இந்த குண்டு வெடிப்பு யாரால ஏற்பட்டது, ஏன் குண்டு வெடிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் மிக முக்கியமா இந்த கேஸ், அதாவது இந்த கைது மூலம் நிறைய வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னா. இது ஏன்னாக்கா, ஏன் நான் ரணில மிக முக்கியமான தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்ல வந்தேனாக்க, இவர் தான் புலிகளை ஒழிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. ஏன்னா இவர் சைலண்டாவே எல்லா வேலைகளையும் பார்த்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னாக்க, இவர் இருந்த காலகட்டங்கள்ல அவர் பிரதமரா இருக்கும்போது அங்க உள்ள புலிகளை அதாவது போர்கள் நிப்பாட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த டயத்துல மிக முக்கியமான புலிகள்ல உள்ள முக்கியமான ஆட்களை அவர் சைடு இழுத்ததாக சொல்லப்படுது. அப்படி சொன்னனால இவங்க ஆஹ் அந்த டயத்துல போர் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா இவங்க நார்மலா எப்பவும் போல வீடுகளுக்கு வர்றது, இந்த மாதிரி சண்டை போடாம இருக்கும்போது இந்த மாதிரி டயத்தை அவர் யூஸ் பண்ணி அங்க உள்ள ஆட்களை இழுக்கிறதும் அந்த டயத்துல அட்டாக் பண்றதுமா இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுதான் புலிகளை ஒடுக்குனதுல முக்கியமான காரணம் இந்த ரணில் விக்ரமசிங்கே அப்படிங்கிறதா சொல்றாங்க. ராஜபக்சே இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் இந்த ரணில் விக்ரமசிங்கே தான் மெயின் காரணம் தான் தமிழர்களோட அந்த விடுதலை புலி இயக்கத்தையே ஒழிச்சவர் அப்படிங்கிறாங்க. அதுதான் சொல்றாங்க. 20 வருடங்களா இந்த போர் நடந்துகிட்டு இருந்தாலும் இவருனாலதான் அந்த போரே நிப்பாட்டப்பட்டது சொல்லப்படுறாங்க. முக்கியமா இவரா இருந்தாலும், ஆனா வெளிப்படையாக சொல்றது ராஜபக்சே தான் போர் நிப்பாட்டினாரு. அதனாலதான் அங்க உள்ள இலங்கை மக்கள்லாம் அவரை மிகப்பெரிய ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லப்படுது. அதனால கூட அவரை கைது பண்ணாம கூட இருக்கலாம். அதனாலதான் ஏன்னா அதனால அரசாங்கத்துக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால அவரை கைது பண்ணாம இருக்கலாம். பட் இருந்தாலும் இப்ப ரணில கைது பண்ணது மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், அதாவது பொலிட்டிக்கல் இவங்களுக்குள்ளே உள்ள ஒரு பொலிட்டிக்கல் அப்படிங்கிறாங்க. பர்டிகுலரா இப்போ இருக்கிற ஒரு அரசு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒரே, அதாவது பல வருடங்களா போராடி இந்த இடத்துக்கு, அதாவது பிரதமரா வந்திருக்காரு ஒருத்தர். அவர் வந்திருக்கனாலதான் அவர் இந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு மூவ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இங்க இருக்க அதாவது இலக்கையில் உள்ள பணத்தை எல்லாம் சுரண்டி, அதாவது வெளிநாடுகள்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க உள்ள மக்களை ரொம்ப ஆஹ் கொடுமைப்படுத்தி வஞ்சனை பண்ணி இந்த மாதிரி பண்ணிதான் இந்த நாடை இவ்வளவு ஒரு பொருளாதார லெவல்ல கீழே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த விடுதலை புலி இயக்கங்களை ஒவ்வொருத்தனா கொண்டாந்ததுல கருணாவை இவர் தான் வெளியில கொண்டாந்து இவரு அவங்களோட இணைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது விடுதலை புலியில அந்த டயத்துல ராணுவ ஆட்சி கொண்டாட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலங்காவில சொல்றாங்க. அந்த டயத்துல ஃபர்ஸ்ட் டைமா
அதாவது இந்தியன் பிரைம் மினிஸ்டரா வந்து மோடி வர்றாங்க. மோடி வந்துட்டு என்ன சொல்றாங்க, நீ வந்து ராணுவ ஆட்சி அமல்படுத்தினா நான் என்னோட ராணுவத்தை வந்து உள்ளிருக்கி இறக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால அந்த பேச்சை விட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு அப்பைக்கு வந்து உள்ள இவங்க பாத்தீங்கன்னா ரணிலும் சரி, அதாவது ராஜபக்சேயும் சரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமாக இவங்களுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிக்கிடுவாங்களாம். ஆனாவது ரணில் வந்து பிரதமரா வந்ததுக்கு அப்புறமும் ராஜபக்சே வந்து கைது பண்ணாம இருந்திருக்காங்க. அதாவது இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இருந்தனாலதான் வந்து போன எலெக்ஷன் வந்துட்டு ராஜபக்சே தோத்ததுக்கு அப்புறமா அவரை வந்து கைது பண்ணல. ஏன் கைது பண்ணலன்னு பார்த்தாக்கா அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமையா இருந்தாங்க, அதனாலதான் வந்து கைது பண்ணாங்க. ஆனா அங்குள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா வந்து ராஜபக்சேவை தான் வந்து மிகப்பெரிய ஹீரோவா பாக்குறதுனால வந்து இப்போ உள்ள கவர்மெண்ட் அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 60 ஆண்டுகளுக்கு மேல சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வரை இந்த ரெண்டு கட்சிகள் தான் வந்து அதிகமா வந்து இலங்கையை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஆண்டுகிட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா அதிகமான உள்ள இங்க பணங்களை வந்து இங்க உள்ள வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி இருக்காங்க. சுரண்டி இவங்க வந்து இவங்களுக்குன்னு தனியா எடுத்துக்கிட்டாங்களே ஒழிஞ்சு இங்க உள்ள மக்களை வந்து இவங்க வந்து பொருளாதார ரீதியா உயர்த்தல அப்படிங்கிற மாதிரியும் வந்து இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போகும்போது அதான் ரணில் விக்ரமசிங்கே அங்க வந்து லைக்காங்கிற ஒரு லைக்கா ஓனர் வந்து மீட் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு சில டீலிங் எல்லாம் பேசினதாகவும் இதையும் வந்து இந்த டயத்துல வந்து இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த டயத்துல ரணில் விக்ரமசிங்கே அதிகமான வந்து பல மோசடிகளை செஞ்சிருந்தாலும் பர்டிகுலரா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிகளோட வந்து ஒரு மிகப்பெரிய டீலிங் எல்லாம் போட்டு அதுல வர்ற காசு வந்து இவரே எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே வந்து நாட்டை வந்து காட்டி கொடுத்துட்டாரு, நிறைய வேலைகளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதுல மிக முக்கியமாக்கிறாங்க. அடுத்து இன்னொன்னு சொல்ல பாத்தீங்கன்னாக்க சர்ச்சில் வந்து குண்டு வெடிப்பு ஏற்படுது. இந்த குண்டு வெடிப்பு வந்து பிள்ளையான் இவங்கள மூலியதான் சதி மூலியமா தான் வந்து இந்த குண்டு வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. பிற்காலத்துல வந்து இதை வந்து அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சர்ச்சில் ஒரு குண்டு வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா நாட்டே மிகப்பெரிய வந்து ஒரு பிரளயமானது. ஸோ எதனால வந்து இந்த மாதிரி குண்டு வெடிக்க வந்து அந்த டயத்துல வந்து இந்த கேஸ் வந்து மிகப்பெரிய வந்து பேசப்பட்டது. ஸோ பட் இருந்தாலும் அந்த கேஸ் கொஞ்ச நாள்லயே வந்து இது வந்து அப்படியே விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் இப்ப வந்து இந்த ரணில் விக்ரமசிங்கே கைது பண்ணது பாத்தீங்கன்னாக்க இப்ப ஸ்ரீலங்காவுல மிகப்பெரிய ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து இப்ப வரையும் அவருக்கு வந்து இன்னும் ஜாமீன் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அதாவது ஜாமீன் கொடுக்காம தான் அவரை வந்து உள்ளிருக்க வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் இதுல வந்து இன்னும் யார் யார் வந்து உள்ளிருக்க மாட்ட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் இன்னும் வந்து யார் யார் வந்து இந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளியில வரும். பர்டிகுலரா அடுத்தா அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா ஒருத்தர் நீங்க செய்யற கர்மா வந்து கண்டிப்பா வந்து உங்களையே வந்து சேரும் அப்படிம்பாங்க. நீங்க செஞ்ச ஒரு ஒரு வினையும் வந்து உங்களை வந்து கண்டிப்பா சேரும் அப்படிம்பாங்க. பர்டிகுலரா நீங்க வந்து புலிகளுக்கு, அதாவது விடுதலை புலிகளுக்கு நீங்க செஞ்ச ஒவ்வொரு அநியாயமும் கண்டிப்பா உங்களுக்கு இப்ப மறுபடியும் வந்து உங்களே வந்து சார்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதனாலதான் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு கட்சிகள் வந்து மாறிக்கிட்டே வரலாம். பட் இருந்தாலும் நீங்க பண்ண பாவங்கள்ங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து நீங்க வந்து அதுல வந்து மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அது எப்ப இருந்தாலும் வந்து கண் முன்னாடியே எல்லாரும் பார்த்துதான் ஆகணும். நீங்க ஒரு பாவம் செஞ்சுட்டீங்க, அந்த பாவத்தினால நம்ம ஒண்ணும் ஆக மாட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா அதுக்கான பலன்களை வந்து அந்த பாவத்தோட பலனை வந்து நீங்க கண்டிப்பா அணிவிச்சுதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ரணில் விக்ரமசிங்கே இவர் வந்து மறைமுகமா வந்து அதாவது தமிழ் இயக்கங்களை வந்து அழிச்சதா இருக்கட்டும், டைரக்டா வந்து ராஜபக்சே அழிச்சாரு. பட் இருந்தாலும் இவர் ரணில் விக்ரமசிங்கே வந்து அழிச்சது வந்து அதாவது மறைமுகமா வந்து நிறைய வந்து புலிகளோட நிறைய இயக்கங்களை வந்து அழிச்சிருக்காரு. ஸோ அழிச்சதுனாலையும் வந்து இப்ப அவருக்கே வந்து இப்ப அந்த நாட்டிலேயே வந்து இன்னைக்கு ஜெயில உட்காந்துருக்காரு. இதுதான் வந்து நீங்க என்ன ஒண்ணு செய்றீங்களோ அது ரிட்டர்ன் வந்து உங்களுக்கே தான் சாரும். ஸோ அதுதான். ஸோ நான் இதைதான் வந்து சொல்ல வந்தேன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். வணக்கம்.